ஒரு நிமிடம் உங்களைச் சுற்றியிருக்கும் மனிதர்களைப் பாருங்கள். ஒருவரின் தோல் கருப்பாக இருக்கிறது, மற்றொருவர் வெள்ளையாக இருக்கிறார். சிலர் பழுப்பு நிறம், சிலர் மஞ்சள் கலந்த நிறம். ஆனால் ஒரு கேள்வி, நாம் அனைவரும் ஒரே மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் ஏன் இந்த வித்தியாசம்? பரிணாம வளர்ச்சியா அல்லது மனித வரலாற்றின் மிகப்பெரிய உயிர் பிழைப்புக் கதையா? இந்தக் காணொளியின் முடிவில் நீங்கள் தோல் நிறத்தை ஒரு நிறமாக பார்க்க மாட்டீர்கள். நமது முன்னோர்கள் இயற்கையுடன் போராடி உயிர் பிழைத்த வரலாறாக பார்ப்பீர்கள். இன்று உலகில் வாழும் 8 பில்லியன் மக்களும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஹோமோ சாப்பியன்ஸ். மரபணு ஆய்வுகள் கூறுவது, நவீன மனிதர்கள் சுமார் 3 இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றினர். அப்போது அங்கு வாழ்ந்த மனிதர்களின் தோல் பெரும்பாலும் கருமையான நிறத்தில்தான் இருந்தது. ஏன்? ஏனெனில் ஆப்பிரிக்காவில் சூரிய ஒளி மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த ஒளியில் இருக்கும் புற ஊதாக் கதிர்கள் நமது தோலை மட்டுமல்ல, நமது செல்களையும் பாதிக்கக்கூடியவை. அதனால் இயற்கை மனித உடலுக்கு ஒரு கவசத்தை உருவாக்கியது. அதன் பெயர் மெலனின். மெலனின் என்பது ஒரு நிறமி மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. மெலனின் அதிகமாக இருந்தால் தோல் கருமையாக இருக்கும். அது சூரியனின் தீவிரமான கதிர்களில் இருந்து உடலை பாதுகாக்கும். அந்த காலத்தில் அதுதான் உயிர் பிழைப்பதற்கான மிகப்பெரிய நன்மை. ஆனால் மனிதன் ஒரே இடத்தில் வாழவில்லை. சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு சில மனிதக் குழுக்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறின. அவர்கள் மத்திய கிழக்கிற்கு சென்றார்கள், பிறகு ஐரோப்பாவிற்கு, ஆசியாவிற்கு, பின்னர் உலகம் முழுவதும் பரவினார்கள். ஆனால் அவர்கள் சென்ற இடங்கள் ஆப்பிரிக்காவைப் போலில்லை. சூரிய ஒளி குறைவாக இருந்தது. குளிர்காலங்கள் நீண்டதாக இருந்தன. சில இடங்களில் மாதக்கணக்கில் போதுமான சூரிய ஒளியே கிடைக்காது. அங்கே மனித உடலுக்கு ஒரு புதிய சவால் உருவானது. நமது உடலுக்கு வைட்டமின் டி மிகவும் அவசியம். எலும்புகள் வலிமையாக இருக்கவும், நோய் எதிர்ப்பு அமைப்பு சரியாக செயல்படவும் வைட்டமின் டி தேவை. அதை உருவாக்க சூரிய ஒளி தேவை. ஆனால் மெலனின் அதிகமாக இருந்தால் குறைந்த சூரிய ஒளியில் வைட்டமின் டி உருவாக அதிக நேரம் எடுக்கும். இதுதான் இயற்கையின் சமநிலை. ஒரு இடத்தில் கருமையான தோல் உயிரை காப்பாற்றுகிறது, மற்றொரு இடத்தில் வெளிர்தோல் உயிரை காப்பாற்றுகிறது. பல ஆயிரம் தலைமுறைகள் கடந்தபோது குறைந்த சூரிய ஒளி உள்ள பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் தோல் மெல்ல மெல்ல வெளிரத் தொடங்கியது. யாரும் அதைத் திட்டமிடவில்லை, யாரும் அதைத் தேர்ந்தெடுக்கவில்லை. இயற்கை உயிர் பிழைக்க ஏற்ற மாற்றங்களை மட்டும் மெதுவாகத் தேர்ந்தெடுத்தது. இதைத்தான் இயற்கைத் தேர்வு என்று அழைக்கிறோம். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இன்று உலகில் வாழும் அனைத்து மனிதர்களின் மரபணுக்களும் சுமார் 99.9% ஒன்றுதான். அதாவது நாம் ஒருவருக்கொருவர் மிகவும் ஒத்தவர்கள். தோல் நிறத்தை தீர்மானிக்கும் மரபணுக்கள் மிகச் சிறிய பகுதியே. அதனால் ஒரு மனிதனின் தோல் நிறம் அவருடைய அறிவைச் சொல்லாது, அவருடைய குணத்தைச் சொல்லாது, அவருடைய திறமையைச் சொல்லாது, அவருடைய மதிப்பையும் தீர்மானிக்காது. அது அவருடைய முன்னோர்கள் எந்த நிலத்தில், எந்த சூரிய ஒளியில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்படின்பதற்கான ஒரு உயிரியல் பதிவு மட்டுமே. அப்படி இருக்கிறது மனித வரலாற்றில் தோல் நிறம் ஏன் பிரிவினையாக மாறியது? அறிவியல் ஒரு விஷயத்தை கூறியது, சமூகம் வேறு ஒரு கதையை உருவாக்கியது. மனிதன் தோல் நிறத்திற்கு அர்த்தம் கொடுத்தான். இயற்கை அப்படி செய்யலை. இயற்கைக்கு உயிர் பிழைப்புதான் முக்கியம். மேலான இனம், கீழான இனம் என்ற கருத்து இயற்கையின் கருத்து அல்ல. அது மனிதன் உருவாக்கிய சமூகக் கருத்து. அடுத்த முறை வேறு தோல் நிறம் கொண்ட ஒருவரை பார்க்கும்போது ஒரு நிறத்தை மட்டும் பார்க்காதீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் சூரிய ஒளியுடன், காலநிலையுடன், இயற்கையுடன் போராடி உயிர் பிழைத்த ஒரு குடும்பத்தின் வரலாற்றைப் பாருங்கள். ஏனெனில் நாம் வெவ்வேறு மனிதர்கள் அல்ல, ஒரே குடும்பத்தின் வெவ்வேறு அத்தியாயங்கள். நமது தோலில் நமது முன்னோர்களின் பயணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தோல் நிறம் பிரிவினையின் அடையாளம் அல்ல, அது மனித இனத்தின் உயிர் பிழைத்த வரலாற்றின் சாட்சியம்.